ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் வேலை செய்யாமல் இருக்குது. அது நடக்குமா, நடக்காதா, இல்லை அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எதுவுமே உங்களுக்கு தெரியலை. அந்த நபர் எனக்கு திரும்ப கிடைப்பாங்களா, இந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 8 சைன் பார்க்க போகிறோம். இந்த 8 சைனில் உங்களுக்கு 5 சைனுக்கு மேலே இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் செஞ்ச அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது, நீங்கள் அடைய போகிறீங்க. அதை இந்த பிரபஞ்சம் இந்த 8 சைன் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு சைன், உங்களுக்குள்ளாடியே நல்ல ஒரு குட் ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே மாறும், எனக்கு கண்டிப்பாக நான் நினச்சது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ரொம்ப நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்த ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு சைன் வந்துடுச்சு அப்படின்னா, இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைன். செகண்ட் சைன் என்ன அப்படின்னா, ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீரீஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே வந்த கப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, கலகலப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லவ்வர்ஸ், ஒரு ஜோடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, இதே மாதிரி நாங்களும் எங்கள் லவ்வில் ஹாப்பியாக இருந்தோம், இன்னும் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு மற்ற கப்பிள்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு அது கோபம், வெறுப்பை ஏற்படுத்தாமல், ஒரு சேடை ஏற்படுத்தாமல் நீங்கள் அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இவங்களும் எப்பவும் ஹாப்பியாக இருக்கட்டும், அந்த ஒரு மனநிலைமை உங்களுக்கு வருது அப்படின்னா, இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. தேர்டு சைன் என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. 111, 1111, 2222, 222, 333, 555, 777, 999. ஸோ இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைம் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எப்படி உங்களை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் அடைகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக வெளிக்காட்டுவாங்க. அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஏஞ்சல் நம்பர் எனக்கு ரிப்பீட்டடாக கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது, அப்போ இந்த ஏஞ்சல் எனக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பருடைய மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இப்போ ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. பிளேலிஸ்ட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் கொடுத்துருக்கு. ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னா, உங்களுடைய பர்சனை ட்ரீமில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பர்சன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ் லைஃபோட ரொம்ப ஹாப்பியாக ரொமான்ஸாக இருக்கிற மாதிரியான ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சைன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது. அஞ்சாமத்த சைன் என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட எப்போவுமே நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுவீங்க. அவங்கக்கிட்ட நல்ல பாசிட்டிவாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் உங்களுக்குள்ளாடி ஏற்படுது அப்படின்னா, இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு. ஆறாமத்த சைன் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், லவ்வுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் லவ்வுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை சேர்த்து வைக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்களே நீங்கள் சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏழாமத்த சைன் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய கரியராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேஷனாக இருக்கட்டும், லைஃப்பில் சாதிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், இப்படியே இருந்தால் லைஃப் இந்த மாதிரி தான் இருக்குது, இதிலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளாடி ஏற்படும். உங்களுடைய லைஃப் பர்பஸை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது நல்லா உழைப்பீங்க, காசு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை அதிகமாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கிறது, செல்ஃப் லவ் எப்படி அதிகமாக நம்ம பண்ணுறது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். உங்ககிட்ட நல்ல ஒரு லைஃப் சேஞ்ச் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டே நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க.
லாஸ்ட்டு சைன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து திங்க் பண்ணுவீங்க. இந்த டீப்பாக திங்க் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எப்போவுமே இருக்காது. ஒரு சில நேரத்தில் வந்து உங்கள் பர்சனை பற்றி ரொம்ப ஆழமாக நீங்கள் யோசிப்பீங்க. இது எதுக்காக ஆழமாக யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க, உங்களுடைய ஞாபகம் உங்கள் பர்சனுக்கு வருது அப்படின்னா அந்த அதிர்வலைகள் தான் உங்களுக்கு இங்கே வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் சடனாக அவங்கள வந்து நினைப்பீங்க, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக் ஆவீங்க. அவங்கள நினைக்கிறப்ப வந்து ஒரு தாக்கம் வந்து உங்களுக்குள்ளாடி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் நபரை 24 ஹவர்ஸ் வந்து நினச்சிட்டே இருக்கீங்க, அது கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தில் ரொம்ப டீப்பாக நினைப்பீங்க. டக்குன்னு உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கம் மாதிரி, ஒரு இதயத்தில் ஒரு வலி, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். அப்போது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் பர்சன் வந்து உங்களை நினைக்கிறாங்க. அதனால தான் உங்கள் பர்சனை பற்றின எண்ணம் உங்களுக்கு ஆழமாக இருக்குது. அது எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு வரலாம். சடனாக தான் அது உங்களுக்கு தோன்றும். கொஞ்ச நேரம் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ஆயிடுவீங்க. இந்த சைன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. உங்கள் பர்சன்கிட்ட உங்கள் எனர்ஜி வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி தான் இருக்குது. அதை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. அதுவும் உங்கள் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் எகெயின் வரப்போகிறாங்க. அதுக்கான ஒரு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியதான் இந்த 8 அறிகுறிகள். இந்த 8 அறிகுறிகளில் உங்களுக்கு 5க்கு மேற்பட்ட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.